இன்னைக்கு 1 மினிட் சட்னி இட்லி அண்ட் தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு சட்னி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு நிமிஷமே இது அதிகம் தான். ஒரு ஜாரில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 4-5 வரமிளகா நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. புளி ஒரு லெமன் சைஸுக்கும் சின்னதாக வந்து சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த வெங்காயம் தக்காளியில் உள்ள தண்ணியே போதுமானது. அரைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்கும். நம்ம வந்துட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து சட்னி வந்து ரெடி ஆகிடும். சட்னியை வந்து வதக்கிடாதீங்க, இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு தோசையோடு ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் இட்லி அண்ட் தோசை எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.